அடியே மீனா மீனா. அட என்னங்க மாமா, அம்மாளுக்கும் அவனுக்கும் வழி தெரியலையா? இது சமையல் ரூமாக்கும். இங்க வேலை மட்டும் தான் செய்ய முடியும். மீதி நீங்களும் அம்மாவும் உட்காந்து அரட்டை அடிக்கிற மாதிரிலாம் இங்க சமையல் ரூம்ல உட்காந்து அரட்டை அடிக்க முடியாது. இங்க பாரு, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னங்க மாமா, ஏதாவது ஆதித்யா டிவில காமெடி பாத்தீங்களா? சரிங்க மாமா, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன நக்கலா? ஏண்டி நான் தான் சொன்னேன்ல தீபாவளிக்கு குழம்பு செஞ்சிருக்கிறதெல்லாம் வேஸ்ட், எடுத்து வெளியில ஊத்திருந்தான்றி சொன்னேன். எதுக்காகடி எங்க அம்மாவை ஊத்துனேன்? மாத்தி மாத்தி பேசாதீங்க நீனும் உங்க அம்மாவும். அத்தை, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் மகன் சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து வெளியில கொட்டுறான்னு தான் சொன்னீங்க. ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி தின்னா என்ன கெட்டா போயிருன்னு சொல்லி கேட்டீங்கல்ல. அதனால தான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். நீங்க வந்தோடனே சூடு பண்ணி கொடுத்தான். இதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க சொன்னதானே நான் செஞ்சேன். மா நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் கொஞ்சம் இவகிட்ட நான் பேசிட்டு வரேன். நீ என்னத்த பேசி கிழிக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டி திட்டுற மாதிரி பண்ணுவேன். நான் இப்படி போயிட்டோன்னே பொண்டாட்டி காலில் விழுந்துருவேன். உன்னை பத்தி தெரியாதா? இந்த மானகட்ட குழப்பம் தேவையாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் அமைதியா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போங்க கொஞ்சம். இன்னும் நல்ல பொண்டாட்டியை வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா இவனை கையில் பிடிச்சிருக்க முடியாது. நாம இப்படிக்கே போனோடனே பாரு அப்படி சரண்டர் ஆயிடுவான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட. ஏண்டி நான் தான் அந்த குழம்பு ஊத்து நாய் தின்னுட்டோம் இல்லை வெளியில ஊத்து ஃப்ரிட்ஜில் வைக்காதன்னு சொன்னேன். அதை வச்சு எங்கள் அம்மாவுக்கு சூடு பண்ணி ஊற்றி 32,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லு என்னை கட்ட வச்சுட்டடி வீணா போனவளே. என்ன 32,000 ரூபாயா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ மாமா, என்னத்துக்கு படிக்கிறீங்க? ஐயோ என்ன விடுங்களே. ஐயோ விடுங்க மாமா. இன்னும் 2 நாள் கழிச்சு வளகாப்பு வருது. நீங்க அடிச்சு கிடிச்சு எங்கேயாவது காயம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மேக்கப் போட முடியாது மாமா. என்னை விட்டுருங்க. ஏண்டி அப்பயும் நீ திறந்த மாட்டேன். உன்னால மேக்கப் போட முடியா? அந்த வாங்கிக்கோ. சாவுடி சாவு. எத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணுவேன்? ஏனுங்க மாமா, நான் எந்த தப்பு செஞ்சேன் இப்படி புடிச்சிட்டு அடிச்சிட்டு கிடக்குறீங்க? என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னாடி தப்பு செய்யாது போயிட்ட? லிஸ்ட் போட்டா மணிக்கணக்கில் போகுமாக்கும். எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். நான் வரத்துக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏதாச்சும் வந்து எங்க அம்மா வீட்டுல கூப்பிட்டீங்க, அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. ஆமாம், இன்னும் 2 நாளுக்கு இது வளகாப்புக்கு. அதுக்கு எப்படா போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயே கிளம்பிட்டு அவ்வளோதானே. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். போங்க போங்க மாமா. இந்த மீனா யாருன்றத கூடி சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்போ வளகாப்பு போறேன். அங்க போய் நான் மீனா யாருன்றத அங்க நிரூபிக்கனாக்கும். அதுக்கப்புறம் வந்து உன் பொண்டாட்டி யாருன்றது இந்த வீட்டில் காட்டுவேன். சரியா? சரிங்க. இப்போ வந்து நேச்சுரல் கௌதமி நேச்சுரல்ல வந்து சோப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அக்கா. இப்போ வந்து நேச்சுரல் வந்து ஹேர் ஆயில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காச்சும் யாராவது வந்து ரீசேலுக்கு வாங்கி சேல் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து எனக்கு மட்டும் ஓன் யூஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் டிஎம் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னும் 5 நாளைக்கு வந்து கொரியர் சார்ஜி சோப்புக்கும் கிடையாதுங்களாம், ஹேர் ஆயிலுக்கும் கிடையாதுங்களாம். யாருக்காவது ஆர்டர் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.